ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். நான், மாமா, அப்பா, என் சிஸ்டர் எல்லோரும் கிளம்பி சென்னை போயிட்டுருக்கோம். சென்னையில் எங்களுக்கு ரெண்டட் ஹவுஸ் வந்து ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ பால் காய்ச்சறதுக்காக நாங்கள் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். கரெக்டாக நல்ல நேரம் டைம்லேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். மாமாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த வீடு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸில் தான் பார்த்தோம். நேரில் வந்து பார்த்ததும் எங்களுக்கு ஃபோட்டோ வீடியோவை விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, நல்ல செலெக்ஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து எந்த பொருளுமே வாங்கல. ஸோ இண்டக்ஷன் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமே தான் கேஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி நல்ல நாளுங்கிறனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பால் மட்டும் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு அப்புறமா தான் எல்லாமே செட் பண்ணணும். ஸோ பால் காய்ச்சியாச்சு. சாமி படம் மட்டும் மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க முன்னாடியே. ஸோ அங்கே வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம்னு சொன்னாங்க. இதுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. ஸோ லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி பார்த்தா நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்குது ரூமே. இந்த வீடு ஓகே, எங்கள் 2 பேருக்கும் வந்து இது பெரிய பெரிய வீடு தான், தாராளமாக இருக்குது. ஸோ நாங்கள் பால் காய்ச்சிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அந்த அங்கிள் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ½ அன் ஹவர் தான் வீட்டில் இருந்திருப்போம். ஸோ சீக்கிரம் கிளம்பியாச்சு. கிளம்பி லஞ்சுக்கு வந்து நாங்கள் மறைமலை நகரில் இருக்கிற முகமத் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்தோம். ஃபர்ஸ்ட்டு 2 PM போனனால ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. நாங்களே ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு டேபிள் கிடச்சிது. அப்புறம் மெனு கார்ட் பார்த்துட்டு நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் சிஸ்டர் வந்து ப்ரான் தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தா. மாமா வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நானும் அப்பாவும் 65 பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆந்திரா கொடி வெப்புடுன்னு ஒரு சிக்கன் டிஷ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அப்புறம் ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே சொல்லணும்னா ஆந்திரா கொடி வெப்புடு சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ரான் தொக்கு பிரியாணியும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு 65 பிரியாணியும் வந்துருச்சு. அதுவுமே சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நேராக திண்டிவனத்தில் போய் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் போட்டோம். எங்கள் அப்பா வந்து இந்த ஆரியாஸில் காஃபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே காஃபி குடிச்சிட்டு நாங்கள் 3 பேரும் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு நேராக நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கடலூர் போனோம். கடலூரில் என் சிஸ்டரை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பீச் போயிட்டோம். பீச்சில் கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் கும்பகோணம் கிளம்பினோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.